அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த 2 வாரங்கள் முழுவதுமே ஒரே ராசியில் 6 கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாக் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 2 வாரங்கள் முழுவதுமே 6 கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. அந்த வகை இந்த 2 வாரங்கள் முழுவதுமே கும்பராசியில் மிக முக்கிய கிரகமான சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது துலாம் ராசினியர்களான உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா அமைகிறதுங்க. குறிப்பாக கிரக சேர்க்கை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சேர்வதால் பூர்வ புண்ணியத்தின் பலனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான யோகங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாரங்கள்ல உங்களுக்கு வந்து சேர இருக்கு. அதே போல் பிள்ளைகளால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் நிச்சயம் உங்களுக்கு உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்தும் உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா இந்த வாரங்கள் அமைய இருக்குதுங்க. இந்த 2 வார கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். மேலும் லாபாதிபதி சூரியன் அவரோடு இருப்பதால் தொழில் முன்னேற்றம், தொட்ட காரியங்கள்ல வெற்றி, வருமான உயர்வு போன்றவை மிக சிறப்பாகவே இருக்குங்க. சென்ற மாதத்தில் கரைந்த சேமிப்புகள் ஈடுகட்ட இப்பொழுது புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு. சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற இருக்குதுங்க. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெற இருக்கு. குரு பார்வையும் இருப்பதால் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சுப செய்திகள் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல துலாம் ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் தற்போது 5ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. தனாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரமாக அமைகிறதுங்க. இதனால் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க இருக்குது. பிரபலஸ்தர்களின் நட்பு கிடைத்து பெருமை அடைய இருக்கீங்க. அதே போல் குடும்ப உறவு இருந்த சிக்கல்கள் தீர இருக்குதுங்க. கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன் பாக்கிகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை கொடுத்து நிம்மதி காண முடியுங்க. பல முறை முயற்சி செய்தும் சொத்து பிரிவினைக்கு ஒத்துவராத சகோதரர்கள் இப்போது சம்மதிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். மேலும் அவர் அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க. அதே போல் பண நெருக்கடி அகல இருக்கு. பெண்களால் பெருமை சேர இருக்குங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரக்கூடிய ஒரு தருணமாகும். இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். 6இல் சனி வருவது நன்மைதான். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி. அவர் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போவதால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல் பலன்கள் கிடைக்க இருக்கு. இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரலாங்க. உடல் நல தொல்லை வந்தால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டுங்க. சனியினுடைய பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்கு. வழக்குகள் சாதகமாக முடியுங்க. உடன் பிறந்தவர்களின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்க இருக்கீங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத சில காரியங்கள் இப்போது நடைபெற இருக்கு. உத்தியோக மாற்றம் உறுதியாகலாம். நீண்ட தூர பயணங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு கை கூட இருக்கு. நிகழ்கால தேவை பூர்த்தியாக இருக்குதுங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல் தடைப்பட்ட காரியங்கள் இனி தானாக நடைபெற இருக்கு. கட்டிட திறப்பு விழாக்கள் கவனம் செலுத்துவீங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு கௌரவம் கூடும். மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்க இருக்கு. பெண்களுக்கு குடும்ப ஒற்று பலப்படுங்க. அதே போல்
நீங்கள் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகல இருக்குதுங்க. இக்காலகட்டம் முழுவதுமே நீங்கள் முயற்சித்த காரியங்கள் அனைத்து துரிதமாக நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுப கிரகங்கள் இருப்பது நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். சுபகாரிய முயற்சிகள் பலன் அதிகரிக்குங்க. தொழிலில் வெற்றி பெற இருக்கீங்க. பூர்வீக பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தருணமாகவும் அமையிருக்கு. ஆனால் விட்டு கொடுத்து சுமூகமாக செல்ல வேண்டும். இல்லை இழுபறியாக இருக்கும். வீட்டு மனை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட இருக்குதுங்க. பழைய கடன்கள் வசூலாகும். 5இல் ராசிநாதன் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் தீர இருக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மறையுங்க. அதே போல இத்தருணங்கள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் போன்ற உஷ்ண கிரகங்கள் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். அதே போல பிள்ளைகள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. எதிர்பாராத சில அவமானங்கள் ஏற்படலாம். இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாளுங்க. முன்கோபங்கள் தேவையற்ற பிரச்சனைகள் முதலியவை ஏற்பட்டு மனக்கசப்பை தருங்க. வாக்குவாதங்கள் வேண்டாம். அம்பு வழக்குகள் விட்டு விலகி இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல் துலாம் ராசி நேயர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதுடன் ராசியை பார்வையிடுவது அனுகூலமான ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். வருமானம் திருப்திகரமாகவே இருக்குங்க. செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சிறிது முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. திருமண முயற்சிகள் கைகூட இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற முடியுங்க. அதே போல் விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையுங்க. நீதிமன்ற வழக்குகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, மகப்பேறு போன்ற சுப செலவுகள் பணம் விரயமாகுங்க. ஜாதகத்தில் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய இருவரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அமையும் பாக்கியம் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஆதரவாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதனால் முயற்சிக்கலாம். மிகுந்த லாபகரமாக இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வர்த்தக துறையை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய கிளைகள் திறக்கலாம். அளவோடு புதிய முயற்சிகளை மேற்கொள்வது மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் பசுனை அல்லது எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதும். எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.